கடவுளின் அமைதியில் நடப்போம். கனிந்த உங்கள் உள்ளம் எல்லா மனிதருக்கும் தெரிந்திருக்கட்டும். ஆண்டவர் அண்மையில் உள்ளார். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல், மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனத்தையும் பாதுகாக்கும். இறுதியாக சகோதர சகோதரிகளே, உண்மையானவை எவையோ, கண்ணியமானவை எவையோ, நேர்மையானவை எவையோ, தூய்மையானவை எவையோ, விரும்பத்தக்கவை எவையோ, பாராட்டுதற்குரியவை எவையோ, நற்பண்புடையவை எவையோ, போற்றுதற்குரியவை எவையோ, போற்றுதற்குரியவை எவையோ அவற்றையே மனத்திலிருத்துங்கள். நீங்கள் என்னிடம் கற்றுக்கொண்டவை, என் வழியாய் பெற்றுக்கொண்டவை, என்னிடம் கேட்டறிந்தவை, என் வாழ்வில் நீங்கள் கண்டுணர்ந்தவை யாவற்றையும் கடைப்பிடியுங்கள். அப்போது அமைதியை அருளும் கடவுள் உங்களோடிருப்பார். உணர்வு: கடவுளை நம்பி நாம் பின்பற்றும்போது அவர் நம் மனதையும் உள்ளத்தையும் காத்துக்கொள்கிறார். எல்லோரிடமும் அன்பும் கருணையும் காட்ட வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். அவர் எப்போதும் நமக்கு அருகிலும் நமக்குள்ளும் இருக்கிறார். நன்மையானவற்றை நினைத்து நாம் கற்ற நல்லவற்றை பின்பற்றி வாழ வேண்டும் என்று கடவுள் அழைக்கிறார். அப்படிச் செய்தால் அவரது ஆசீர்வாதங்கள் எப்போதும் நம்முடன் இருக்கும். நம் முழு இதயத்துடன் கடவுள் நமக்கு செய்த அனைத்திற்கும் நன்றி சொல்லி நம்பிக்கையுடன் நம் ஜெபங்களை கடவுளிடம் ஒப்புக்கொடுக்கிறோம். ஜெபம். பரலோக பிதாவே, நாங்கள் உமது வழிகளை பின்பற்றவும் நேர்மையுடனும் தூய்மையுடனும் விசுவாசத்துடனும் வாழ உதவி செய்தருளும். எப்போதும் நன்றி நிறைந்த இதயத்தோடு வாழ அருள் தாரும் இயேசுவே. நீங்கள் எங்களுக்கு அருளிய அன்பிற்கும் ஆசீர்வாதங்களுக்கும் எங்களுக்கு செய்த அனைத்திற்கும் முழு இதயத்துடன் நன்றி கூறுகிறோம். இயேசுவே, அன்பிலும் வழிகாட்டலிலும் நம்பிக்கை வைத்து எல்லோரிடமும் அன்பும் அமைதியுடன் நடந்து கொள்ள எங்களை வழிநடத்தும். நாள்தோறும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி கரங்களால் எங்களை தாங்கிக் கொள்வதற்கும் நன்றி இயேசுவே. ஆமேன்.